எல்லாரும் சொல்லுங்க, ஒரு புதிய தொடக்கம் சொல்லுங்க. 2026 மகிமையின் ஆண்டா இருக்கும். 2026 கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்கிற ஒரு ஆண்டாக இருக்கும். 2026 உன் வாழ்க்கைக்கு இருள் வெளிச்சம் வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. உன் சிறையிருப்புகள் மாறுகிற ஒரு நேரமாய் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கைதடி. இவ்வளவு ஒருவேளை இந்த மீட்டிங்ல ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணி இருக்கிறாருன்னு நீங்க நம்பினீங்கன்னா, சாட்சி சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த 2 நாள் கூட்டத்திலும் என்னை தொட்டார், அவருடைய வார்த்தையை நான் பலப்படுத்தினார். சாட்சி சொல்றவங்க இருந்தீங்கன்னா யாருனாலும் சொல்லலாம், வெட்கப்பட வேண்டாம், சொல்லுங்க. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே சிறு சாட்சியின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இதுவரைக்கும் எந்த கூட்டத்திலும் சாட்சி சொன்னதில்லை. ஹல்லேலூயா. எந்த ஊழியரிடத்திலும் நான் ஜெபித்ததும் இல்லை. நான் அருமை சகோதரனை நான் மேடையிலே சந்திக்க வேண்டும் நினைத்தேன். ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்தபடினால நான் திரும்பி போயிட்டேன். எனக்கு ரொம்ப உடல் பலவீனமாக இருந்தது, ப்ரெஷர், ஹை ப்ரெஷர். நான் நினைக்கிறேன் 200க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 200க்கு மேலே இருந்தால் அவுட்டு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் யாராவது ஜெபிச்சா நல்லா இருக்குமே நினச்சேன். சகோதரர் அப்பொழுதுதான் அப்படி மெஜஸ்டிக்காக வந்தாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் வந்தேன் அப்படின்னு. உடனே ஒரு மனதுருக்கத்தோடு அப்படியே ஒரு தோளில் கை வச்சுட்டு ஜெபிச்சாங்க வரக்கணும். அப்பா, உண்மையில் அது ஜீசஸ் அப்படி டச் பண்ண மாதிரி தான் இருந்தது. பெருமைக்காக இல்லை. என்னை விட ரொம்ப வயதில் குறைந்தவர்கள் என்னுடைய பையனுடைய வயது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அப்படியே அணைச்சி வந்தாங்க. நான் அப்படியே அணைச்சி தான் அப்படி ஜீசஸ் வந்த மாதிரி தான். அவருடைய ஆவிக்கு இருக்கிறதுனால ஒரு ஜீசஸே வந்த மாதிரி நினைச்சு நான் அப்படியே நானும் கட்டி பிடிச்சு ஜபிச்சேன். ஒரு உன்னதமான அபிஷேகம், ரபாலா ஷம்பராக அதூடாவா, தேங்க்யூ லார்ட். ஒரு ராஜரீக அபிஷேகம் என் மேல் இறங்கி வந்தது. ஒரு பெரிய பாரம் தலையில் மேல் என் மேல் இறங்கி வந்ததை நான் கண்டேன். உண்மையில் அந்த நாள் முழுவதும் எனக்கு ஆஸ்வாதமாக இருந்தது. ஒரு சில மணி நேரம் தூக்கமே வரல. அந்த அபிஷேகத்தின் பாரம் என்னை அதிகமாக நெருக்கி கொண்டிருந்தது. எப்படித்தான் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவது, எப்படித்தான் சொல்லுவது என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நேற்று தினத்தில் நான் அப்படியே சகோதரனை பார்க்கணும்னு சொல்லி நினைச்சேன். நான் பார்க்காமலே போயிட்டேன். நான் கூட்டமாக இருந்துச்சு, அவங்க டிஸ்டர்ப் பண்ண நினச்சி போயிட்டேன். அப்படி நான் கார் எடுத்துட்டு அப்படி வர்ற வேலையில் கரெக்டாக ஆண்டவரே சொல்லி வச்சு நிறுத்துன மாதிரி இருந்தது. வந்த தம்பி பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்ன உடனே அப்படியே வந்து நெஞ்சில் கரங்களை வைத்து ஜெபித்தார்கள். எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் சகோதரனுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, பாதுகாப்பை கொடுத்து நீடித்த ஆயுட்களை கொடுத்து பல லட்சம் மக்களுக்கு தேவன் ஆசீர்வாதமான பாத்திரமாக பயன்படுத்துவாராக. ஆமென், ஆமென். நிச்சயமாக இந்த நாளில் கூட கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். உங்கள் அனைவரையும் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிறிய சாட்சி சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு தெய்வ ஊழியர் வந்து சாட்சி சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ ஒரு 5 வருஷமாக தான் ரொம்ப கடவுளுக்குள்ளே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சும்மா பேரளவுக்கு தான், சும்மா சர்ச்சுக்கு போவோம், வருவோம், ப்ரேயர் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் எனக்கு வந்து நியூ இயரோட ஒரு வசனம் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை ஒரு 5 வருஷமாக நான் ரொம்பவே அதை நம்புகிறேன். இந்த டெய்லி நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக தான் நான் மனசில் நினச்சிட்டு வந்தேன். ஏசப்பா, நான் அந்த நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் ரொம்ப நம்புகிறேன். ஆனால் நான் ப்ரேயர் இந்த மீட்டிங்கில் வந்து அந்த வசனம் எல்லாமே உங்கள் ஊழியக்கார் மூலமாக அந்த வசனம் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக தான் அதை யோசிச்சுட்டு வந்தேன் சாதாரணமாக. ஆனால் நான் இங்கே இருக்கும்போது இவங்ககிட்ட இருந்து அந்த வார்த்தைகள் அந்த 5 வசனமும் அப்படி வந்துட்டே இருந்தது. நீ கேட்டல வாங்கிக்கோ, நீ கேட்டல வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நிறைய டைம் வார்த்தைகள் வந்து சுமதி இது உனக்கு தான், சுமதி இது உனக்கு தான், வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இது வரைக்கும் சாட்சி சொன்னதே கிடையாது. இதை லைஃப் இனி சாட்சியாவே சொல்லிட்டு இருக்கு போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஒரு சாட்சி கிடையாது, இவங்களுக்கு மாத்திரம் கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க?
அதுதானே பருதி நேரத்துல இருந்து ஆண்டவர் அதுதானே பேசிக்கிட்டு இருக்கிறார் நமக்கு. வாழ்க்கையில புலம்பிட்டே இருந்தவன் தான் பருதிமை. இப்பண்டா இருளா இருக்கிறது, என் வாழ்க்கை எப்பண்டா மாறப்போகிறது, வர்றவன் போறவன்ட்ட ஏதாவது எனக்கு நடக்குமா, ஏதாவது நடக்குமா. ஆனா கர்த்தர் அவனை தொட்ட பிறகு அவன் சொல்லியிருப்பான் தானே, இருளா இருந்த என் வாழ்க்கை அவர் வெளிச்சமாய் மாற்றி விட்டார், என் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். சாட்சிகள் தினமும் சொல்லியிருப்பானா, சொல்லியிருக்க மாட்டானா? ஒவ்வொரு நாட்களும் அந்த வழியாய் கடந்து போகும்போது ஒவ்வொருத்தர் கேட்பான், ஏ நீ ஆவ, ஏ நாதாவ, நீ பாத்தி அந்த குருடனாய் அந்த பாத்திரம் நாதான். அன்னைக்கு நான் குருடனாய் இருந்தேன், பிச்சைக்காரனாய் இருந்தேன். இன்னைக்கோ என் ஆண்டவர் என் தலையை உயர்த்தி என்னை புதிய அன்னையால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையின்படியாய்? எங்களை ஒவ்வொரு நாட்கள், எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாட்களும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொருத்தனைகளை செலுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்குதுன்னு சொல்லுங்க பா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆமே. அதை நான் சொன்னேன் தானே, ஒவ்வொரு நாட்களும் சாட்சிகளாய் மாறட்டும். இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது நேற்று பார்த்தவன் யோசிக்கட்டும், நீயா அவன் யோசிக்கட்டும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பா. அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தையே கர்த்தர் என்ன செய்கிறார், நம்ம வாழ்க்கையில மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கைகள் அசைச்சு காட்டுங்க பாப்போம். இந்த 3 நாட்களும் கர்த்தர் மகிமையா நம்மை நடத்தினார், வார்த்தையினால் நம்மை பலப்படுத்தினார், நன்மையினால் நம்மை நிரப்பினார், அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பினார். இந்த கடைசி நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற கிருபையும் அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இருக்கிற நேரத்தில் எந்த அளவு தாகமா இருக்க முடியுமோ, வாஞ்சையா இருக்க முடியுமோ, அந்த அளவு நீங்கள் வாஞ்சியா இருக்கும் பொழுது உங்களுக்காக செய்ய வேண்டியவைகளை அவர் பரிபூர்ணமாய் செய்து முடிப்பார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பர்திமைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்த பிறகுதான் கர்த்தர் எரிகோ விட்டு கடந்து போகிறார். இன்னைக்கு உனக்கு கொடுக்க வேண்டியதை பரிபூர்ணமாய், எல்லாரும் சொல்லுங்க, பரிபூர்ணமாய். சத்தமா சத்தமா சம்பூரணம். ஐயா வாய்க்குள்ளெல்லாம் முணங்காதீங்க, பிரயோஜனமே கிடையாது. வாயை திறந்து பரிபூர்ண நன்மைகள் சத்தமா சொல்லுங்க பாப்போம். சத்தமா, இப்படி இவ்வளவுதான் சத்தமா, இவ்வளவு பேர் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, பரிபூர்ணமான நன்மைகள், பரிபூர்ணமான நன்மைகள், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், பரிபூர்ணமான சுகங்கள், பரிபூர்ணமான தயவுகள், பரிபூர்ணமான உயர்வுகள் என் ஆண்டவர் எங்களுக்கு தருவார்னு விசுவாசிச்சீங்கன்னா நல்ல ஒரு நிமிஷமாவது கைகளை முழு பலத்தோடு தட்டி ஆவியில நிரம்பி இந்த மூன்றாவது, என்னைக்குமே மூன்று என்றாலே ஒரு ஸ்பெஷல். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமா, எனக்கு 3னா எனக்கு எப்பவுமே என்னுடைய ஸ்பிரிட்ல நான் விசுவாசிப்பேன், கர்த்தருடைய ரெசரக்ஷன், உயிர் தெழுந்த வல்லமைதான். இந்த 3வது நாள் எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்பி பெரிய சாட்சியை ரெஸ்டோர், எல்லாம் சொல்லுங்க, ரெஸ்டோர் பண்ண வேண்டிய ஒரு வேளை. உன்னுடைய வாழ்க்கையை உன்னை ரெஸ்டோர் பண்ண போகிறார், உன்னை மறுபடியுமாய் உயிரடைய செய்ய போகிறார், உங்களை ஒரு பெரிய சாட்சியாக என் ஆண்டவன் நிறுத்த போகிறார். ஏன்னா எனக்கு அண்ணன் சாட்சி சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தை பிடிச்சது. ஏன்னா அந்த அபிஷேகம் உன்னை பல மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாய் உன்னை தூண்டுகிறதுப்பா. சோர்வாதான் இருப்போம், ஆனா அந்த அபிஷேகம் உன்னை எழுப்பட்டும், அந்த அபிஷேகம் உன்னை உயிரடைய செய்யட்டும். இந்த கூட்டத்திற்கு பிறகு பழைய மாதிரி, பழைய துருத்தியில இருந்த ரசத்தை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி பழைய துருத்தி அல்ல, புதிய ரசம், புதிய துருத்திய இன்னைக்கு கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தி உன்னை கர்த்தர் தம்முடைய மகிமையினால் அலங்கரிப்பாராக. நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி receive in the mighty name of Jesus. பர்திமைக்கு கிடைச்சது ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஆசீர்வாதங்கள், ஒரு புதிய நன்மைகள், ஒரு புதிய வழிகள், ஒரு புதிய பார்வைகள். அப்படிப்பட்டது போல இன்னைக்கு இந்த 3வது நாள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எல்லாம் புதியதாக. எல்லாரும் சொல்லுங்க, I am receiving the mighty name of Jesus. இதோ வேதம் சொல்லுகிறதானே, முந்தினவில் நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை எத்தனை பேருக்கு வேணும்? இன்னைக்கு எல்லாம் புதியதாய், நியூ பிகினிங், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பம் இந்த நாளில உண்டாக நான் விசுவாசிக்கிறேன். புதிய விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கைதடி receive it Lord. நல்ல don't give up. விட்டுறாதீங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி
இந்த ஆண்டவரே இந்த மூன்றாவது நாள் அப்படிதானே இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மைதான், அதே போல கல்லறைக்கு போனது உண்மைதான். ஆனா மூன்றாவது நாள் அவரை மரித்தோரில் தேடுகிறதென்ன, அவர் உயிரோடு எழுந்தார் என்ற ஒரு சத்தம் கேட்டது போல இந்த மூன்றாவது நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உயிரோடு எழுப்பட்டும், உன் ஆத்துமாவை எழுப்பட்டும், உன் சரீரத்தை எழுப்பட்டும். செத்து போய் இருக்கிற சோர்ந்து போய் இருக்கிற சகலவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் எழுப்புகிற ஒரு வேளையாய், எழுப்புகிற ஒரு நேரமாய் இருக்கட்டும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா நல்ல என்னோட ஆவியில இருக்கிற பிள்ளைங்க அபிஷேகத்தில் நிரம்பி கை தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தை வந்துச்சு எனக்கு ஆவியில என்ன பலப்படுத்துச்சு? இப்போ எல்லாரும் சொல்லுங்க, ஒரு புதிய தொடக்கம் சொல்லுங்க. 2026 உன் வாழ்க்கையில நீ காணாதவைகளை வாங்கிக்கோங்கப்பா. ஐயா, டிசம்பர் 31ஆம் தேதி கேட்கிற வாக்குத்தத்தம் அல்ல, அதற்கு முந்தைய கையை உயர்த்தி தட்டி வாங்கிக்கோ. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. இந்த வார்த்தை நிறைவேறும் சொல்லி நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தில். 2026 மகிமையின் ஆண்டாயிருக்கும். 2026 கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்கிற ஒரு ஆண்டாக இருக்கும். 2026 உன் வாழ்க்கைக்கு இருள் வெளிச்சம் வாங்கிக்கோ. சிறையிருப்புகள் மாறுகிற ஒரு நேரமாய் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கைதடி. receive Lord. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட, அதான் யோசுவா சொல்லுவார் பாருங்க, இதுவரைக்கும் இந்த வழியாக அவர் யாரும் நம்ம கடந்து போனது இல்லை. யோசுவா 3ஆம் அதிகாரத்துல. அப்பனா நடக்காதவைகள் நடக்கிற ஒரு பாதைகளில் நடந்து போகிறாய். யோர்தான்கள் பிரிந்து போகிற ஒரு வழியில் கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். ஏன்னா இத்தனை வருஷங்களும் யோர்தானுக்கு முன்பதாக தான் நீ நின்று பார்த்து கொண்டிருந்தாய். அது கரை புரண்டு போய் கொண்டிருக்கிறது. உன்னை பலவீனப்படுத்தி இனி நம்பு, இந்த புதிய ஆண்டுகளுக்குள் கர்த்தர் உன்னை கொண்டு போகிற பாதை எப்படிப்பட்ட வழி மலைகளோ அது சமபூமியா. வாங்கிக்கோ. எத்தப்பட்ட மலைகளோ அது பர்வதங்களோ அது சமபூமியை போல மாறுகிற ஒரு வேளையாக இப்படிப்பட்ட ஒரு தொடக்கம் இருக்க போகிறது. இன்னைக்கு இறங்கக்கூடிய ஒரு கிருபை, இன்னைக்கு இறங்கக்கூடிய ஒரு அபிஷேகம் உன்னை அப்படிப்பட்ட ஒரு மகிமையில் கொண்டு போகட்டும். நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி receive Lord. ஆண்டவருடைய வார்த்தை புறப்படும் போது, ஜீவனாய் வரும்போது எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் பேசுற இந்த வார்த்தையை எழுதி வைத்துக்கோ. நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்துல, நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன். என் ஆவியில் எனக்கு தெரியுது. ஆமா, இவ்வளவு நாள் உன்னை சுற்றி இருந்த இருள், இவ்வளவு நாள் உன்னை ஒரு வேற ஒரு வஸ்திரத்தினால, வேற ஒரு அடிமைத்தனத்தினால, ஏதோ ஒரு சூழ்ச்சியினால, ஏதோ ஒரு கட்டுகளினால சத்துரு உன்னை கட்டி வைத்து உன்னை மாத்திரமல்ல உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கூட இருளாக்கி வைத்திருந்தார். ஆனா ஆண்டவர் அதை உடைக்க ஆரம்பிச்சுட்டார். புதிய தொடக்கம் உங்க ஊழியத்தில் உண்டாகட்டும். புதிய தரிசனம் இன்னைக்கு பிறக்கட்டும். ஐயா, ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஆவிக்குரிய ஆதி அன்பில் இருக்கும்போது எப்படிப்பட்ட தரிசனம், எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாய். ஆனா இன்றைக்கு எப்படிப்பட்டவனாய் முடங்கி போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை முடக்கப்பட்டிருந்தாலும் மறுபடியும் உன்னை ரெஸ்டோர் பண்ணி மறுபடியும் கோழி தன் குஞ்சினே சீரகாடியில் மாறக்கும் போலே, கழுகன் தன் குஞ்சினே சீராகின் மீதே வாகிக்கும் போலே. சொல்லலாமா? கோழி தன் குஞ்சினே சீரகாடியில் மாறைக்கும் போலே, கழுகன் தன் குஞ்சினே சீராகின் மீதே வாகிக்கும் போலே. எண்ணியா தீராத நன்மகள் சொல்லியாள் தீரா. நல்ல சிரிச்ச முகமா,
எண்ணியால் தீராத நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராதவன் கிருபைகள். நன்னி இயேசுவே, நன்னி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்னி. சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்னி. எந்தை சக்தியால் அல்ல, கையோட வேளத்தால் அல்ல, நிந்தாயை அல்லையோ நடத்தியது. சக்தியால் அல்ல, கையோட வேலத்தால் அல்ல, நிந்தாயை அல்லையோ என்னை நடத்தியது. நின்னது கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நித்திடும் தயையா, தயையா, நித்திய தயையா. சொல்லலாமா? கோழித்தன் குஞ்சிலே சீரகாடியில் மாறைக்கும் போலே அழகன் தன் குஞ்சிலே சீரகின் மீதே வாகிக்கும் போலே. கோழித்தன் குஞ்சிலே சீரகாடியில் மாறைக்கும் போலே அழகன் தன் குஞ்சிலே சீரகின் மீதே வாகிக்கும் போலே. சொல்லுங்க, எண்ணியா 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 தீராத நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராதவன் கிருபை. எண்ணியா எண்ணியா தீராத நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராதவன் கிருபைகள். நன்னி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் சந்தோஷமா? 1000 நன்றி. பெருமை சேருப்பா. இந்த கூட்டத்துல நீ சிரிக்கலன்னா, உன் முகம் மகரலன்னா, நல்லா சிரிச்ச முகம் அடி அவர் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணணுமா? பைபிள் என்ன சொல்லுது? என்னது? சங்கீதம். சந்தோஷமா இருந்தா தானா வரும். ஆவியில எப்போ களி கூறுறோமோ அப்போ உன்னை அறியாமே பாடுவீங்க. பாரு, பல்லமா ரெடியா? மியூசிக் ப்ளே பண்ணப்பா. 1 2 3 4. நல்லா சிரிச்ச முகமா, யாரும் உம்முன்னு இருக்க கூடாது. எல்லாம் சிரிச்ச முகமா, சிரிச்ச முகமா, சிரிச்ச முகமா. சிரிச்ச முகம். Glory. Hey, come on. Hey, hey, Atlanta. கோழித்தன் குஞ்சிலே சீரகாடியில் மாறைக்கும் போலே. அழகன் தன் குஞ்சிலே சீரகின் மீதே வாகிக்கும் போலே. கோழித்தன் குஞ்சிலே சீரகாடியில் மாறைக்கும் போலே. அழகன் தன் குஞ்சிலே சீரகின் மீதே வாகிக்கும் போலே. எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராத வன்கிருபை. எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராத வன்கிருபை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி. என்னை சக்தியால் அல்ல, கையோட வேலத்தால் அல்ல, நிந்தாயை அல்லையோ நல்லா என்னை நடத்தியது. நின் சக்தியால் அல்ல, கையுட வேலத்தால் அல்ல, நிந்தாயை அல்லையோ என்னை நடத்தியது. நின்னது கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நித்திடும் தயையா, தயையா, நித்திய தயையா. கோழித்தன் குஞ்சிலே சீரகாடி நல்லா மறைக்கும் போலே. கழுகுத்தன் குஞ்சிலே என் மீதே வாகிக்கும் போலே. எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராதவன் கிருபைகள். எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராத வந்து. நன்னி இயேசுவே, நன்னி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்னி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி.
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து. எல்லாருமா ஆசையா? என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. சொல்லுங்க. பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? வரும் நாளில் யார் வரும்போது அப்படியே கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. சொல்லலாமா? ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே. அப்படி அந்நிய பாஷைகளை பாடி இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. அவர் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. நல்ல ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா. சொல்லுமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென். சத்தமா ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். முழு பலத்தோடு கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி பாடும் பொழுது இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பம் என் வாழ்க்கையில் உண்டாவதாக. என் சிறையிருப்பின் காலங்கள் முடிந்தது. என் யுத்தத்தின் காலங்கள் முடிந்தது. கர்த்தர் இந்த நாளில் இருந்து ஒரு வெளிச்சத்தை என் கண்கள் காண்கிறது. அந்த நன்மையை என் கண்கள் காண்கிறது. அந்த உயர்வை என் கண்கள் காண்கிறது. ஓ, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த பந்தியை என் கண்கள் காண்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவில நிரம்பி சமோச்சரா
கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை பலமாய் மூடட்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சத்தமாய் அடக்கிக் கொள்ளாதே. ஹல்லேலூயா. வீரா லபோ சந்தரவா இசையா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இசையா. ஹல்லேலூயா. நல்ல அரை நிமிஷமாவது கைதட்டி எல்லாரும் சொல்லுங்க. என் கண்கள் ஒவ்வொரு நாட்களும் ஆச்சரியங்களை பார்க்கும். ஆமென். அந்த தம்பி வள்ளியூர்ல இருந்து வந்து தம்பி கமான் கமான் வந்துட்டு சும்மா போயிடக்கூடாது தானே. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை இன்னையிலிருந்து இதுவரைக்கும் நீ பார்த்திருக்கலாம், ஆனால் இனி பார்க்க போறவைகள் இன்னும் 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 ஒவ்வொரு நாட்களும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க மாத்திரம் கிடையாது, தம்பி மேல மாத்திரம் கிடையாது. அந்த வார்த்தையை கேட்கும்போது உங்க மேலெல்லாம் இறங்க. விசுவாசிக்கிறியா தம்பி? பைபிளை வச்சிரு. ரெண்டு கைகளை உயர்த்திக்கோ. இங்க என்ன பார்த்து என்ன பாரு, ரெண்டு கையை உயர்த்திக்கோ. ஆண்டவுடைய பிரசன்னம் சும்மா வெறுமையா போயிடக்கூடாது தான். 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பைக்கில் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவருடைய பிரசன்னம். Holy Spirit, I release the power in the mighty name of Jesus. I release the power, Holy Spirit. Mighty name of Jesus. Glory to God. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய அபிஷேகம், அந்த பர்திமேய குருடன், அந்த வெளிப்பாடு நேற்று வந்துச்சதான வார்த்தை. வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு? கிறிஸ்து என் முன்னால என் வழியாய் கிறிஸ்து கடந்து போகிறார். அபிஷேகம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 3 நாட்களும் இந்த கூடாரத்தில் தேவனுடைய அபிஷேகம் கடந்து போயிட்டு இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்காக இன்னி எழும்ப போறீங்க? கைகளை உயர்த்துங்கப்பா. சும்மா போக கூடாது தானே. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்த ஆண்டரை தான் கொடுக்கணும்ல. இன்னும் கத்த நிரப்புவார் தம்பி. ஒரு பெரிய சாட்சியாய் கத்தர் உன்னை எழுப்புவார். பேர் என்ன? உன் பேர் என்ன? வில்சன். என்ன பண்றீங்க? விவசாயம் பண்ண. இனி பார், 2026 நீ என்னை சந்திப்ப. ஏன்னா இவன் நேற்று முடிஞ்ச பிறகுதான் சொன்னான், அண்ணன் நான் நீங்கள் நடத்துகிற மீட்டிங் ஜே மகால், நம்ம நடத்துகிற டோக்ஸா மீட்டிங்க்கு வரணும்லாம் ஆசைப்பட்டிருக்கிறேன், முடியல. இந்த மீட்டிங் எப்படியாவது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வந்தேன். எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சுல எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னா சும்மா அனுப்ப மாட்டார் தானே. அவருடைய பிரசன்னம் மாறாதது. ஒரு வல்லமை இந்த நாளில் 3வது எல்லாம் சொல்லுங்க, ரெசரெக்ஷன். பர்திமேய வாழ்க்கையில் காட் பிளஸ் யூ தம்பி. தொடர்ந்து ஒரு பெரிய சாட்சியாய் மகனை எடுத்து நிறுத்தி மேன்மைப்படுத்தும் சும்மா இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் சொல்லுங்க, இந்த 3வது நாள் ஒரு ரெசரெக்ஷன் நடக்க போகிறது. சொல்லுங்க ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? வாஞ்சிக்கிறீங்களா? ரொம்ப வாஞ்சியா இருக்கிறவங்க கை உயர்த்துங்கப்பா. சும்மா கூட்டத்துக்கு, சில கூட்டத்துக்கு ஏதாச்சும் நல்லா இருக்குன்னு போகிற உங்களுக்கெல்லாம் வேலை நடக்காது. எனக்கு ஏதாவது வேணும் ஆண்டவரே. ஆமென். எனக்கு ஏதாவது இன்னைக்கு நடக்கணும் ஆண்டவரே. எனக்கு இன்னைக்கு வேணும் ஆண்டவரே. இந்த பர்திமை மாதிரி இன்னைக்கு எனக்கு வேணும் ஏதாவது. மால் டாலா கபூஷாட்டா. அப்போ அன்னைக்கு பர்திமை அப்படிதான் நினைக்கிறான். இயேசு போனா ஏதோ ஒன்று நடக்கும். அவன் வாழ்க்கை முழுவதும் எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் வெறுமையாய்
அவன்கிட்ட இருந்த சொத்தை அவன் மேலே போட்டிருந்த அடையாளம் வஸ்திரம் மட்டும்தான். அந்த வஸ்திரத்திற்கு அடையாளமே வேற. அது இருந்தாலே உனக்கு அவமானம் தான். இன்னைக்கு நிறைய நேரங்கள் அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒன்று நம்ம மேலே உட்கார்ந்து நம்மளை அவமானப்படுத்தி நம்மை குறுக பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டான். அபிஷேகம் இறங்க வேண்டிய கிருபை இறங்கிச்சுன்னா தேவையில்லாதவைகள்லாம் தேவையில்லாததெல்லாம் வெளியே போகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இறங்க வேண்டிய இறங்கிச்சுன்னா, தொட வேண்டியவர் தொட்டுட்டாருன்னா அப்படித்தானே? எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் மேல் வஸ்திரத்தை எறிந்தான். ஆண்டவரை இனி தேவையில்லாததெல்லாம் இனி என் வாழ்க்கையில தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது இந்த 3வது நாளில். ஏன்னா என் ஆண்டவரை சுத்தி கல்றையில அவர் சரீரத்தை என்ன பண்ணினாங்க? சேலையினால் சுட்டி வைத்திருந்தார்களா. ஆனா 3வது நாள் அந்த சேலை என் இயேசுவுக்கு தேவைப்படல. அதை அவர் கலட்டி மடித்து வைத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு உன் பாடுகள் வாங்கிக்கோ 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 வாங்கிக்கோ. எது தேவையில்லையோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு ரெசர்வேட். ரெசரக்ஷன். எல்லாரும் சொல்லுங்க ரெசரக்ஷன். கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த ஒரு வல்லமை இன்னைக்கு எண்ணெய்களை நிரப்புவதாக. ஒருவேளை இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவங்க இருப்பீங்க தானே? ஜெபிச்சவங்க இந்த கூட்டத்திற்காக அவங்க மட்டும் எளிமை நில்லுங்க பாப். இந்த கூட்டத்திற்காக நாங்க ஜெபிச்சோம், ரொம்ப வாஞ்சியோடு ஜெபிச்சோம். அவங்க மட்டும் எளிமை நில்லுங்க பாப். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கட்டும் இன்னைக்கு. வாங்க ஃப்ரண்ட்ல வாங்களேன். ஜெபிச்ச டீம் எல்லாம் முன்ன வாங்க பாப். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க சுவாமி, எதையாவது எங்களுக்கு கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு பேரும் இன்னைக்கு ஒரு புதிய ஆவியினாலும் புதிய இங்க வந்திருக்கோம். அந்த புதிய கிருபையினாலும் கர்த்தர் எங்களை நிரப்புங்க. விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் இன்னைக்கு அந்த ரெசரக்ஷன் பவர், அந்த உயிர் தெழுந்த வல்லமை. வாங்க இங்க வாங்க பாப்போம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது. பரிதிமைக்கு ஒரு ஸ்பெஷல் இருந்தது போல உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலை தரட்டும். Holy Spirit, thank you Lord. மௌனமா இருக்கட்டும். ஆண்டவரை இன்னைக்கு என்ன ஒரு வல்லமை நிரப்பட்டும் சுவாமி, என்ன ஒரு அபிஷேகம் நிரப்பட்டும் சுவாமி, என்ன ஒரு கிருபை நிரப்பட்டும் சுவாமி. நான் வந்த பிரகாரமா இல்லை, இன்னைக்கு ஒரு என்கவுண்டர் எனக்கு உண்டாகும். பரிதிமைக்கு ஒரு என்கவுண்டர் உண்டாச்சு. அவன் நினைச்சு பார்த்தானா, அன்னைக்கு வரும்போது இப்படி ஒருத்தர் என் முன்னால வருவார், நான் கூப்பிடுவேன், அவர் என்ன கூப்பிடுவார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார், வார்த்தை அனுப்புவார். ஆண்டவரை நான் பார்வையிட வேண்டும் சொல்லுவேன். உடனே ஆண்டவர் சொல்வார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லுவார். அவன் உடனே பார்வையடைந்தவனாய் அவருக்கு பின்னால, எங்கேயோ போய் கொண்டிருந்தவன் அவருக்கு பின்னால, மனுஷர்களை பார்த்து தொங்கிட்டு இருந்தவன், எனக்கு ஏதாவது கிடைக்காதா, எனக்கு ஏதாவது நடக்காதா, மனுஷனையே பார்த்தவன், மனுஷனுடைய நடைகள், மனுஷன் நடந்து போக அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு சென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாராவது நடந்து போனாங்கன்னா அவங்க கரெக்டா சென்ஸ் பண்ணுவாங்களாம். கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? அவங்கள அதாவது கண்ணு திறந்தவனு கூட ஏமாத்திரலாம், கண்ணு தெரியாதவங்களை என்ன செய்ய முடியாதா, ஏமாற்றம். உனக்கு கூட 100 ரூபா 200 ரூபா வித்தியாசம் தெரியாது, அவங்க கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆனா அவன் ஒரு சென்ஸ் பண்ணுனா, எத்தனையோ பேர் என் வழியா கடந்து போனாங்க, ஆனா இப்போ ஒருவர் கடந்து போகிறது, அது எனக்கு இதுவரைக்கும் நான் அனுபவிக்காத ஒரு உணர்வா இருக்கிறது, இதுவரைக்கும் நான் காணாத ஒரு அனுபவமா இருக்கிறது. ஐயா 2025 இந்த டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் எத்தனை பேரை என் வாழ்க்கையில கடந்து போயிருக்கலாம். கரெக்டா இல்லையா சொல்லுங்கம்மா? ஆனா இப்ப ஒருவர் கடந்து போகிறார். அந்த அபிஷேகம், அவனுடைய பிரசன்னம் என்னை சும்மா இருக்க விடவில்லை. தாவீதின் குமாரனே என்று இப்ப நீங்க எல்லாரும் எத்தனை பேர் அந்த கிருபையை பெற போறீங்க? நல்ல கைத்தடி இன்னைக்கு அந்த கிருபை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, இந்த ஜெபத்துல, இந்த ஊழியத்திற்காக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் அளவில்லாமல் இறங்குவதாக,
அந்த வல்லமை ஊற்றப்படுவதாக, அக்கினி இறங்குவதாக. ஒரு ரெசரக்ஷன் பவர் ஒவ்வொருவர் மேலையும் ஹalleluya ஊற்றப்படட்டும். Take it, fire in the Holy Ghost. ஒவ்வொரு பேரையும் அவருடைய பிரசன்ன இறங்கட்டும், அவருடைய பிரசன்ன மூடட்டும். Right now, come on people, come on people, release the power of God. பெற்றுக்கோ ஒரு ரெசரக்ஷன் பவர். இன்னைக்கு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலதான், அவன் கொஞ்சம் கூட நினைக்கலதான். இதுவரைக்கும் எல்லாரும் போனதான், மனுஷன் போனதான் நான் சென்ஸ் பண்ணனேன். ஆனா இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எனக்கு முன்பதாக கடந்து போகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். வா ஐயா, எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பாருங்களேன். ஆமா தானே? வா 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 மாட்டேரி. புரிஞ்சா புரியலையா? அப்படிதானே? அதாவது அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்த போது எத்தனையோ பேர் அவனை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிதானே? ஆமா தானே? எத்தனையோ பேர் நடந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் அவன் சென்ஸ் பண்ணும்போது என்ன சென்ஸ் பண்ணா? ஏதோ ஒன்று போட்டுட்டு போவான், அன்னைக்கு என் வயிற்ற நிறைச்சிக்கலான்டா. ஆனா அன்னைக்கு அவன் சென்ஸ் பண்றான், இப்போ ஒருவர் போகிறது சாதாரண மனுஷன் போற மாதிரி. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இல்லையே, எப்படியோ இருந்த என்ன எனக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறத நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த 2 நாள் கூட்டமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உனக்குள்ள ஏதோ செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா? கையை தட்டி receive it, take it, take it, take it, take it. ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறதானே? இந்த வார்த்தையை கேட்கும் போது ஏதோ ஒன்று உனக்குள்ள, உன் ஆத்மாவில, உன் ஆவியில உனக்குள்ள ஒரு ஜம்பிங் வந்துட்டு இருக்குதானே? இன்னையில இருந்து எழும்பு. அதுதான் ரெசரக்ஷன் பவர். அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த 3வது நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் சும்மா இனி நீ பண்ற ஜெபம், ஊழியத்துக்காக பண்ற ஜெபம் வழக்கத்தை போலலாம் இருக்க கூடாது. நீ முழங்கால போட்டா வானம் நமக்காக திறக்கணும். முழங்கால போட்டுட்டனா நரகம் நடுங்கட்டும். அப்படிப்பட்ட கையை நீ உயர்த்தினா செங்கடல் பிளக்கணும். உன் கையை உயர்த்திட்டனா மாற வேண்டியது மாறணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் வாங்கிக்கங்க. ஆடிய கிருபையை பெற்றுக்கோ. இன்றையிலிருந்து தான் உங்க டைம் ஆரம்பிக்குது. இனிதான் நீ மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் வரப்போகிறார். இனிதான் நீ காணாத ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போக போகிறார். இனிதான் கர்த்தர் யார் என்பதை நீ இப்போ ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? கை உயர்த்துங்கப்பா. இப்போ ஆண்டவர் சொன்னார் பாரு. எனக்கு பார்திமேயு முதல்ல அதை ஃபீல் பண்ணணும். கரெக்டா இல்லையா? இயேசு போறார் என்பதை அவன் ஃபீல் பண்றான். கொஞ்ச நேரத்துல அந்த இயேசுவையே பார்த்தான் தானே? எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வருகிற நாட்கள் அவரை பார்க்கிற ஒரு காலம். வாங்கிக்கோ. அவரை நீ காண்கிற காலம். My God. முதல்ல அவன் கேட்கறான், இயேசு போறாருன்னு அந்த சென்ஸ் அவன் உணர்றான். ஏன்னா எத்தனையோ பேர் இந்த வழியா கடந்து போயிருப்பான். இன்னைக்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம் எடுத்துக்கோ. உன் வழியில எத்தனையோ பேர் கடந்து போயிட்டாங்க தானே? இனி உன் வழியில கடந்து போக வேண்டிய ஒருவர் கடந்து போய் வாங்கிக்கோங்க. உனக்கு, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, உங்களுக்கு தான். ரைட் நவ டேக் இட்.
எத்தனை பேரை கடந்து போனா? கொஞ்சம் கூட மாற்றம் வந்துச்சா? வரலையே. எத்தனை பேர் உன் வாழ்க்கையில வந்தான், மாறிச்சா? எதுவும் மாறலையே. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய, மாற்றத்தை தரக்கூடிய ஒருவர் எனக்காக கடந்து வர போகிறார். அவர் வந்துட்டார்னா மாட்டா ராமோ ஷாட்டா ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Come on. Come on sister, come on. யார் வாழ்க்கை நான் ஆவியில பார்க்கிறேன், உங்க வாழ்க்கை மொத்தமாய் மாற போகிறது. இதுவரைக்கும் உங்களை எப்படி எத்தனை பேர் பார்த்தாங்களோ, எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கடந்து போனாங்களோ, இன்னைக்கு கடந்து போக வேண்டிய ஒருவர். ஹalleluya hallelujah glory release the power fire the Holy Ghost. Hallelujah come on people. Amen hallelujah எல்லாரும் ஆராதிக்கிற வேளையில உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவார். இது லைவ்ல போயிட்டு இருக்கா? உங்களையும் விசுவாசித்தால் ஒரு அற்புதத்தை நீ காண்பாய். கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை நிரப்பட்டு உங்களை புதிய தொடக்கத்தை என் ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தரட்டும். ஹalleluya ரேகே மோலா ஷாட்டா எலும்பட்டும். எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹalleluya ஆமென். நல்லவரே 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 ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்லவர் சொல்லலாமா? நல்லவரே நீர் வல்லவரே ஆராதனை 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 ஆராதனை. ஆராதிக்கிற வேளையில ஒரு புதிய காரியங்கள் இங்க நடக்கட்டும், புதிய காரியங்கள் தொடங்கட்டும். ஆராதனை இயேசுவே ஏமனேமன் ஆராதனை. ஆமென். சத்தமா ஆராதிக்கிற பிள்ளைங்க, உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிற வேளை. எத்தனை பேர் அந்த தேவ மகிமையை ஃபீல் பண்றீங்க? நம்புறீங்களா? நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில கடந்து போனாங்க. ஏதாவது மாறிச்சுன்னா எதுவுமே மாறல.
மாற்றக்கூடிய ஒருவர் கடந்து போனார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துருக்கலாம், எத்தனையோ காரியங்களில் நீங்கள் எதையாவது செய்கிறதற்கு பலவீனப்பட்டு போதோ அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும், அடுத்த கட்டத்துக்கு வரணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி பிரயாசப்பட்டிருந்த போது நிறைய மனுஷர்களை கடந்து போனாங்க தானே, கடந்து போனாங்க. ஆனால் மாற்றம், ஏன்னா எந்த மனுஷனாலையும் மாற்றம் வராது. நான் பிரசங்கிக்கிற இயேசு வந்தா, நான் ஆராதிக்கிற இயேசு வந்தா, எத்தனை பேர் நம்புறீங்க மாற்றம் வரும்? பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்கப்பா. இந்த பர்சன் இன்னைக்கும் ரொம்ப வாஞ்சோடு இருக்கிற பிள்ளைங்க தாகத்தோடு இருங்க. உங்களை மாற்றம் வேணும் தானே? ஏன்னா பரதிமை நினைச்சான், இத்தனை நாள் என்னை சுற்றி எத்தனை பேர் போனாங்க, நான் என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒருவர் போறார், இன்னைக்கு ஒருவர் போகிறார், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னைக்கு அதை தான் உங்க மேல இன்னைக்கு ஆண்டவர். அம்மே வாங்க சிஸ்டர், கமான் வாங்க வாங்க. ரொம்ப உடைஞ்சு வந்திருக்கிறீங்க, வாங்க. உடைக்கப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன அனுப்பியிருக்கிறார். ரொம்ப உடைஞ்சிருக்கீங்களா? கைகளை உயர்த்துங்க. ஹோலி ஸ்பிரிட். எத்தனையோ பேர் உங்கள் வாழ்க்கையில் ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆனால் இன்னைக்கு ஒருவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மொத்தமாக இருக்கட்டும், மொத்தமாக இருக்கட்டும். என்னையோட மாறட்டும் சுவா, என்னையோட அந்த கண்ணீர் எல்லாம் மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் மாற்றுவார்? இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை. இந்த ஊழியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிரசன்னத்தில் கைகளை உயர்த்தி கொள்ளு. தைரியமா இருங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அம்மா எல்லாரும் சொல்லுங்க, என் துக்க நாட்கள். ரொம்ப ரொம்ப ஈகர். யாராவது வெயிட் காத்திருக்கீங்களா? அப்படி எனக்கு ஏதாவது வேணும் ஆண்டவர். மால் காரபூஷட் உங்களுக்கு வேணுமா? ஆண்டோடைய கருவை கமான் கமான் வாங்க. ஆண்டோடைய பிரசன்னத்தினால் ரெண்டு கைகளை உயர்த்தி கொள்ளும். ஹோலி ஸ்பிரிட் ரிலீஸ் த பவர். அந்த கருபை உங்க மகள் மேலே தங்கி வரும். ஹோலி ஸ்பிரிட் டச் தி க்ளோரி ஆஃப் காட். அவருடைய மகிமை மூடட்டும், எழும்பட்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதை சென்ஸ் பண்ணிட்டான். கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே. எனக்கு ஐயா 3 நாளும் பரதிமையை வச்சே கத்தரோண்ட பேசிட்டு இருக்கிறார். எவ்வளவு வச்சிருக்கிறாரு பாரு அதுக்குள்ள. நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உடனடியாய் உடனே உனக்கு உத்தரவு கொடு. ஆசையோடு வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. மற்றவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லலாமா?
கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கைகளை வைத்து சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுவோம். ஹalleluya, ஆமென். 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 ஹalleluya, ஹalleluya, ஆமென். அவருடைய கிருபை இறங்கட்டும், வாழ்க்கை மாறிடட்டும். வாங்க பிரேயர் டீம் எல்லாம் மறுபடியும் வாங்க, உங்களுக்கு பிளஸ் பண்றேன். வாங்க, ஆண்டவருடைய கைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எழும்ப செய்யும். பெரிய சாட்சியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனிவர் எடுத்து நிறுத்தும், மேன்மைப்படுத்தும். கமோ புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய அபிஷேகம் பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும். வேற வேற தகப்பனே, புதிய பிரசன்னத்தினால கிருபையினால பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிளஸ் பண்றேன். மகிமையினால் மூடிக்கொள் ஒவ்வொரு பேரையும், ஒவ்வொரு பேரையும், ஒவ்வொரு பேரையும். ஆமென். glory. இந்த கைப்பிடிமா, என்னையோட வாழ்க்கை மாறட்டும். புதிய கிருபை ஆண்டவர் உனக்கு தந்து உன்னை எழுப்பட்டும். அவருக்கு சாட்சியாய் உன்னை கர்த்தர் எழுப்புவாராக. இதோ வேதம் சொல்லுகிறபடியா உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். அதில் மண்டல்களை நீ உறிஞ்சி குடிப்பது இல்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிற தேவன். இன்னிலிருந்து உன் வாழ்க்கையில அவர் செய்ய போகிறவைகள் மகிமையானதாய் வல்லமை உள்ளதாய் இருக்கட்டும். நீங்க மட்டும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. நல்லவரே, சத்தமா சத்தமா. ஆராதனை நல்லவர், நல்லவரே, நீர் வல்லவரே. ஆராதனை கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நல்லவர், நல்லவரே, நீர் வல்லவரே. ஆராதனை கரங்களா அசைத்து விசுவாசிங்க. இனி வருகிற நாட்கள், காலங்கள் சாதாரணமான ஒரு அனுபவமாக இருக்காது. ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும். ஏன்னா அதனால தான் நம்ம இந்த 3 நாள் ஒரு பாடல் நம்ம பாடினோம். பலத்தால் அல்ல, சக்தியால் அல்ல, உம் தயை அல்லையோ
ஆமென். ஒருத்தர் கடந்து போனார். அவர் அவனை கூப்பிட்டு, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா மாற வேண்டியதெல்லாம் மொத்தமாய் மாறும்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடலாமா? ஒருவேளை சேர்ல உட்கார்ந்துருக்கு நீங்க அஞ்சோடு இருந்தீங்கன்னா உங்களையும் கத்த தொடுவார். ஒருவேளை முன்ன வந்து ஜெபிச்சு ஒருவேளை யாரும் கீழே விழுந்தால் மட்டும்தான் அபிஷேகம் என்பது கிடையாது. அது ஒரு அனுபவம். சிலருக்கு அந்த அபிஷேகத்தை கத்துற அப்படி, சிலருக்கு அப்படி கிடையாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதுவரையும் எதிர்பார்த்திராத ஒரு காரியங்கள் எல்லாம் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா போறவர் சாதாரணமானவர் அல்ல. நான் சொன்னேன் தானே, வந்ததே உன்னை தூக்குறதுக்கு தான், வந்ததே உங்களெல்லாம் தூக்குறதுக்கு தான். என்னை கொண்டு வந்ததே உங்களெல்லாம் தூக்குறதுக்கு மட்டும்தான். ஆமென். உங்களை தூக்கிட்டாருன்னா நீங்க சொல்லுவீங்க அடுத்த வருஷம் வேற மாதிரி சாட்சி சொல்லுவீங்க. ஆமென். சும்மா போவாரா? இல்லை. எத்தனை பேருக்கு உண்மையாகவே இந்த 3 நாள் ஆசீர்வாதமாக இருந்தது? அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கமா. என்ன தாகத்தோடு இருக்கிற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா கைகளை உயர்த்தி கொடுங்க. சும்மா வந்துட்டு போகக்கூடாதுங்க. ஏதாவது ஆண்டுகிட்ட வாங்கிட்டு போங்க. வாங்க, அம்பாசமுத்திரத்துலேருந்து வந்திருக்கீங்களா அம்மா? வாங்க, சும்மா போயிடக்கூடாது தானே. தகப்பனே கிருபை பிள்ளையெல்லாம் சந்திக்கட்டும் சுவா, சந்திக்கட்டும் சுவா, சந்திக்கட்டும் சுவா. பின்னால் யாராவது வாங்க. கமா. கடந்து போயிருங்க சுவா, கடந்து போயிருங்க சுவா. மகிமை மூடிக்கொள்ளட்டும், அந்த மகிமை மூடிக்கொள்ளட்டும், அந்த மகிமை மூடிக்கொள்ளட்டும், அந்த மகிமை மூடிக்கொள்ளட்டும். வா வா. ஒன்றுதான், கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அவர் சமூகத்தில் காத்திருக்கணும். காலங்கள் வரும்போது கர்த்தர் பயன்படுத்துவார். ஆசைப்படுறது தப்பு கிடையாது. தெய்வம் நம்மளை நல்லா பயன்படுத்தணும் ஆசைப்படுறது தப்பு கிடையவே. ஆனால் அவர் விரும்புகிறதை போல நாம் அடங்கி இருக்கணும் அவர் சமூகத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பா. ஆமாம், நம்மளெல்லாம் நம்மளை பிரபலப்படுத்திக்கிட நினைக்கவே கூடாது. அவர் உன்னை கொண்டு போகட்டும், அவர் உங்களை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, பீட்டர் அண்ணா இங்கே இருக்கிறது, சேகர் அண்ணா பின்னால் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய ஆரம்பம் தெரியும். அவங்களுடைய ப்ரேயர் டீம்லலாம் போய் நான் ஜோம் பண்ணி இருக்கிறேன் ஆரம்ப நாட்கள். ஒன்றே தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே. எப்பவுமே நான் அந்த வார்த்தை எப்பவுமே விசுவாசத்தில் பேசுவேன். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை நான் சம்பவிக்கணும், அழைத்தவர் இதற்கு ஆண்டவர் என்ன அழைத்தீர். அதனால தான் வியாதிகளுக்கு விரோதமாக எப்பவுமே நான் பிரசங்கிப்பேன். இந்த நாட்களுக்கு பிறகு வியாதி வரக்கூடாது உங்களுக்கு. ஆமே, ஒண்ணு செய்யுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் எந்த அளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்க. எந்த அளவு அவர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க முடியுமோ அர்ப்பணிங்க. தூக்கி நிறுத்துவார். ஆமென். என்ன தூக்கலையா? என்ன தூக்கி நிறுத்தலையா என் ஆண்டவர்? இல்லைன்னா நமக்கு வந்த சின்ன வயசுல வளரும் போதே ஒரு கோபம், யாருனாலும் கோபம் சண்டை இப்படி இருந்த என்ன தூக்கி எடுக்கலையா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஒருத்தர் கடந்து போனார், அதை ஃபீல் பண்ணேன், அவரை பார்த்தேன். 19 வயசுல அப்படியே சரண்டர் ஆனேன். பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனா இன்னைக்கு எந்த குறைவும் இல்லாமல்
எந்த குறைவும் இல்லாமல். அவருங்க என்ன தூக்குனாங்க, இவங்க என்ன தூக்குனாங்க, அவங்களால வந்த இவங்களால வந்த, நோ, அவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவர். ஒன்றுதான், எந்த அளவு நீங்க அவரை பிடித்து அணைத்துக் கொள்ளுகிறீர்களோ அந்த அளவு அவர் உங்களுக்காக இருப்பார். எத்தனை பேர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழன்னு ஆசைப்படுறீங்க? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வோமா இனிமே? ஆண்டவரை, சாதாரண ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்துட்டேன் ஆண்டவர், அந்த கிருபையில் அந்த மகன் மேல மொத்தமா இறங்கட்டும். டி மைனர்மா, டி மைனர். சார், ஒரே ஒரு வாழ்க்கை தானே. இனி உங்க ஆராதனையில ஒரு வித்தியாசம் இருக்கணும், உங்களுடைய ஜெபத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா நீங்களாம்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்வோமா? நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன். சொல்லலாமா? எனதெல்லாவற்றிலும். சந்தோஷமா? இனி கரெக்ட் தானே? எத்தனை பேருக்கு இதை புரிஞ்சு பாடுவோமா? புரிஞ்சு உணர்ந்து. ஏன்னா அவன் இயேசுவுக்கு பின்ன சென்றான். ஏன்னா இனி எவனையும் நான் பார்க்க விரும்பலப்பா. எத்தனை பேரை என் வாழ்க்கையில் கடந்து போனா ஒண்ணுமே நடக்கல. நீர் கடந்து போன அந்த நாள் என் வாழ்க்கையே மாறிச்சப்பா. நீங்க நம்புறீங்களா? என் வாழ்க்கை இன்னைக்கு மொத்தமாய் மாறிட்டுன்னு சொல்ற பிள்ளைங்க, உங்க ரெண்டு கரங்களை அசைத்து பிசாசை வெட்கப்படுத்தி பாடலாமா? நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. இன்னும் சத்தமாய், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். அப்பாவை பார்த்து, நீங்க எனக்கு போதும், நீங்க மட்டும் போதும் சொல்ற பிள்ளைங்க, ஆமென். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. இன்னும் ஆசையாய், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும். அப்பாவை பார்த்து ஒரு அறிக்கை பண்ணி சொல்லிட்டு இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்வோமா? இனி உமக்காக மட்டுமே வாழுவேன் சொல்ற பிள்ளைங்க, வேற யாரையும் அல்ல, உம்மை மட்டுமே. நான் உம்மை தேடுவேன் நான் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. பர்திமேயு வாழ்க்கையில நடந்த ஒரு ரெசரக்ஷன், திறக்கப்பட்ட ஒரு அனுபவம், இயேசுவை பார்த்த ஒரு அனுபவம். எத்தனை பேர் ஆசைப்படுங்க எனக்கும் இன்னைக்கு அதை என் ஆண்டவர் எனக்கு செய்வார், நானும் அவரை பார்க்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகல. இந்த 3 நாட்களும் அவர் எங்களை நடத்தி அவருடைய வார்த்தையின் மூலமா எங்களை பலப்படுத்தினார்காய். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் நன்றி செலுத்திடலாமா? கம் ஆன், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமென். இன்னும் சத்தமா சொல்லுங்க ஆமென். இன்னும் சத்தமா சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நன்றி செலுத்தி இந்த ஆராதனை முடிச்சிடலாமா? எல்லாரும் எத்தனை பேருக்கு இந்த 3 நாட்களும் கர்த்தர் உங்களோடு பேசினார், உங்களோடு இடைப்பட்டார்,
இந்த கடைசி நாள் உங்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தை கத்தர் கொடுத்தார். ஆமென். எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுவோமா? கோழித்தன் கொஞ்சினே சீரகாடியில் மாறைக்கும் போலே, கழுகன் தன் கொஞ்சினே சீராகின் மீதே வாகிக்கும் போலே. கோழித்தன் கொஞ்சினே சீரகாடியில் மாறைக்கும் போலே, கழுகன் தன் கொஞ்சினே சீராகின் மீதே. என்னையா என்னையா தீராத நன்மகள், சொல்லியா சொல்லியா தீராதவன் கிருபாகள். என்னையா என்னையா தீராத நன்மகள், சொல்லியா சொல்லியா தீராதவன் கிருபாகள். நன்னி இயேசுவே நீ செய்த நன்மகள் 1000 நன்றி. கமோ நன்னி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ செய்த நன்மகள் 1000 நன்றி. என்னை சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல, நீந்தாய அல்லையோ என்னை நடத்தியது. என்னை சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல, நீந்தாய அல்லையோ என்னை நடத்தியது. நின்னது கிருபையா கிருபையா தேவ கிருபையா, நிற்பிடு தாயையா தாயையா நித்ய தாயையா. கோழித்தன் குஞ்சினே சீரகாடியில் சொல்லுங்க, கழுகன் தன் குஞ்சு. சிரிச்ச முகமா சோகமா பாடக்கூடாது, சிரிச்ச முகமா பாடுவோமா? கோழித்தன் குஞ்சினே சீரகாடியில் மாறக்கும் போலே, கழுகன் தன் குஞ்சினே சீராகின் மீது வாகிக்கும் போலே. எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராத வன்மைகள். எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மைகள், சொல்லியால் சொல்லியால். ரெடியா? கையை உயர்த்தி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி. என்னை சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல, நீந்தாய அல்லையோ என்னை நடத்தியது. என்னை சக்தியால் அல்ல, கையுடைய பலத்தால் அல்ல, நீந்தாய அல்லையோ என்னை நடத்தியது. நன்றி இயேசுவே. நல்ல நல்ல நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி. சத்தமா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைகள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். இது சத்தம் இல்ல, வேற மாதிரி சொல்லணுமே, ஜீசஸ். இன்னும் சத்தமா ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். ஒரு 3 பேருக்காவது கை கொடுத்து குலுக்கி பிளஸ் பண்ணி சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்கன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. லைவ்ல பார்த்து கொண்டது ஒவ்வொரு பேரையும் நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்க வாழ்க்கையிலும் இன்றைக்கு கடந்து போக வேண்டிய ஒருவர் கடந்து போய் எல்லா நெருக்கங்களையும் இருளான சூழ்நிலைகளையும் இதெல்லாம் எப்படி கடந்து போவோம் நினைக்கிறீங்களா? உனக்கு முன்ன ஒருவர் கடந்து போவார். ஆமா, என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். எப்படின்னா, பெரிய பெரிய மலையா இருக்குது, பள்ளங்களா இருக்குது. நான் நடந்து போறேன் அந்த இடத்துல. சில பாதையில் கடந்து போயிட்டேன். நான் ஒரு இடத்துல என்னால் கடக்கவே முடியாது, அந்த அளவு பெரிய பள்ளத்தாக்கு பெருசா இருக்கு. இது எப்படி நம்ம கடக்க முடியும்னு சொல்லும்போது, என் முன்னால ஒருத்தர் உயரமான ஒரு மனிதன் நின்று இருப்பார். கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன், அந்த பக்கம் நிற்கிறேன். எந்த கடக்க முடியாதுன்னு நினைத்தனோ அந்த பக்கம் நான் நிற்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எதை கடக்க முடியாது நினைத்தீர்களோ, இதை எப்படி நம்ம கடந்து போவோம் நினைத்தீர்களோ, என் ஆண்டவர் உங்களை கடக்க பண்ணி உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஒரு பெரிய சாட்சியாக என் ஆண்டவர் நிறுத்துவார். மெஞ்ஞானபுரம் ஞானத்தினால் நிறைந்தவர்களாய், விசேஷித்தமானவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் உங்களை கர்த்தர் ஏமாற்றுவார்னு தேவனுடைய ஊழியனாய் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா
நல்ல கை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். RR Power Ministries.